ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் சேனல். ஸோ ஒரே ஒரு ஃபோட்டோ ஷூட், ஒரே ஒரு மொட்டை மாடி பிக் சோஷியல் மீடியாவே ஷாக் ஆகி ட்ரெண்டும் ஆச்சுங்க. ஸோ இதை கேட்ட உடனே உங்கள் மனசில் யார் ஞாபகம் வருது? ஸோ டெஃபினெட்லி ரம்யா பாண்டியன் தான். ஆனால் அவங்க வெறும் மொட்டை மாடி ஃபோட்டோ ஷூட் மூலமாக மட்டும் பிரபலம் ஆனவங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. ஒரு பயோமெடிக்கல் இன்ஜினியராக இருந்து ஐடி ஜாபை விட்டுட்டு நேஷ்னல் அவார்ட் வாங்கின ஒரு படம் பண்ணி அதுக்கப்புறம் பிக் பாஸ், குக் வித் கோமாளின்னு கலக்கி இப்போ ரிஷிகேஷில் லவ் மேரேஜ் பண்ணி செட்டில் ஆகியிருக்க ரம்யா பாண்டியனோட கம்ப்ளீட் லைஃப் ஸ்டோரியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ரம்யா பாண்டியன் பிறந்தது திருநெல்வேலியில தாங்க. ஆனால் வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான். ஸோ இவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி சொல்லணும்னா, தமிழ் சினிமாவில் பிரபல நடிகராக இருக்கிற அருண் பாண்டியன் இவங்களுக்கு சொந்த சித்தப்பா. லைக்வைஸ் அன்புக்கினியால் அப்படிங்கிற படத்தோட நடிகை கீர்த்தி பாண்டியன் இவங்களுக்கு கசின் சிஸ்டர். ஸோ சினிமா பேக்ரவுண்ட் இருந்தாலும் ரம்யா பாண்டியன் ஆரம்பத்தில் சினிமாவுக்குள்ளே வரல. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் முடித்தாங்க. கிராஜுவேஷன் முடிஞ்சதும் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ரிசர்ச் அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அனலிஸ்ட் வேலையும் பார்த்துருக்காங்க. ஆனால் மனசுக்குள்ள ஆக்டிங் மேலே ஒரு தனி பேஷன் இருந்திருக்கு. ஸோ அதனால் ஜாப் பண்ணிகிட்டே மாடலிங் அண்ட் ஷார்ட் ஃபிலிமில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 2015 டம்மி தப்பாஸ் அப்படிங்கிற படம் மூலமாக தான் சினிமாவுக்குள்ளே என்ட்ரி கொடுத்தாங்க. ஆனால் இவங்களோட கெரியரில் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் கொடுத்த படம் எது தெரியுமாங்க? ஸோ 2016 வெளியான ஜோக்கர் படம் தான். ஸோ டைரக்டர் ராஜு முருகன் இயக்கத்தில் வெளியான இந்த படத்தில் மல்லிகா அப்படிங்கிற ஒரு கிராமத்து பொண்ணு கேரக்டரில் ரம்யா பாண்டியன் வாழ்ந்திருப்பாங்கன்னே சொல்லலாம். ஸோ நோ மேக்கப், நோ, அப்படியே ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு ஆக்டிங். ஸோ இந்த படம் சிறந்த தமிழ் படத்துக்கான நேஷ்னல் அவார்டை வாங்கினுச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் சமுத்திரக்கனி சாருக்கு ஜோடியாக ஆண் தேவதை படத்தில் ஒரு ஐடி கம்பெனி மதராக சூப்பராக நடித்து அசத்தியிருப்பாங்க. ஸோ எவ்வளவு தான் நல்ல நல்ல படங்களில் நடிச்சிருந்தாலும் ஸோ ரம்யா பாண்டியனை தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்தது 2019 எடுத்த அந்த ஒரு ஃபோட்டோ ஷூட் தாங்க. ஸோ தன்னோட வீட்டோட மொட்டை மாடியில் ஒரு சிம்பிளான சாரியில் எடுத்த அந்த ஃபோட்டோஸ் தான் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸில் இன்டர்நெட்டே பிளாக் ஆகிடுச்சு. ஸோ மொட்டை மாடி ரம்யா பாண்டியன் அப்படின்னு ட்ரெண்டும் ஆனாங்க. ஸோ ஒரே நாளில் மிகப்பெரிய சென்சேஷனும் ஆனாங்க. யூஸ்வலாக கிளாமர் ஹை பட்ஜெட் ஃபோட்டோ ஷூட்ஸ் தான் ட்ரெண்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபோட்டோ ஷூட் மூலமாக வைரலாக முடியும்னு ப்ரூவ் பண்ணவர் தான் நம்ம ரம்யா பாண்டியன். ஸோ இந்த வைரல் ஹிட்டுக்கு அப்புறம் விஜய் டிவி இவங்களை குக் வித் கோமாளி சீசன் 1க்கு இன்வைட் பண்ணாங்க. இவங்களோட குக்கிங் ஸ்கில் அண்ட் க்யூட்டான பேச்சு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த சீசனில் ஃபைனலிஸ்ட் வரைக்கும் போனாங்க. ஸோ அடுத்ததாக கலக்க போவது யார் ஷோவுக்கு ஜட்ஜாக இருந்தாங்க. தென் பிக் பாஸ் சீசன் 4 கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்கிட்டாங்க. ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ், சிங்கம் போஸ் அண்டு டாஸ்கில் காட்டின கெத்து எல்லாமே வேறு லெவலுங்க. பிக் பாஸ்லையும் ஃபைனலிஸ்ட்டாக வந்து கலக்குனாங்க நம்ம ரம்யா பாண்டியன். சரி, இப்போ இவங்களோட பர்சனல் லைஃப் பற்றி பார்க்கலாம். ஸோ ரம்யா பாண்டியனோட கணவர் பெயர் லவல் திவான். ஸோ இவங்க பஞ்சாபை சேர்ந்த ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டர் அண்ட் லைஃப் கோச். ஸோ ரம்யா பாண்டியன் யோகா கற்றுக்க ரிஷிகேஷ் போனப்போ தான் இவங்களை சந்திச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஸ்டார்ட் ஆன இந்த பாண்ட் நாளடைவில் லவ்வாக மாறி இருக்குங்க. ஸோ இவங்களோட கல்யாணம் ரிஷிகேஷில் இருக்கிற புனிதமான கங்கை நதிக்கரையில் ரொம்ப அமைதியான ஸ்பிரிச்சுவல் வைப்பில் நடந்திருக்கு. ஸோ ரம்யா பாண்டியனோட அப்பா இப்போ இல்லாதனால கல்யாண சடங்குகளை அருண் பாண்டியன் தான் நடத்தி வச்சிருக்காரு. ஸோ மேரேஜில் ரம்யா பாண்டியன் ட்ரெடிஷ்னல் ரெட் சாரிலையும் லவல் திவான் தமிழ்நாட்டு பாணி வேட்டி சட்டையிலையும் ரொம்பவே அழகாக இருந்தாங்க. வாழ்க்கையில் வாய்ப்புக்காக காத்துக்கிட்டே இருக்காம கிடைக்கிற சின்ன வாய்ப்பையும் கரெக்டாக யூஸ் பண்ணி நல்ல நல்ல படங்களில் நடித்து ரம்யா பாண்டியன் இப்போ சூப்பர் எக்ஸாம்பிளுங்க. ஸோ ஐடி ஜாப், சினிமா, டிவி, யோகா அப்படின்னு தனக்கு பிடிச்ச வாழ்க்கையை கெத்த வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரம்யா பாண்டியனோட இந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆல் அப்படின்னு கொடுத்து வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.